2026ஆம் ஆண்டு பராத் நோன்பு பிடிப்பது எப்பொழுது? பராத் நோன்பு பிடிப்பது சுன்னத்தான விடயமாகும். ஷாபான் மாதம் 15வது நாள் நோன்பு பிடிப்பதற்கே பராத் நோன்பு என்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு நோன்பு பிடிப்பது சுன்னத் என்று 4 மதுஹபுகள்லையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் எமது இஸ்லாமிய உம்மத்தினர் காலாகாலமாக கடைபிடித்து வருகின்றார்கள். இதற்கு 2 ஹதீஸுகள் ஆதாரமாக இருக்கின்றது. அதிலே முதலாவது ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து, நீங்கள் ஷாபான் மாதம் நடுப்பகுதியிலே நோன்பு நோட்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி இல்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இதற்கு பதிலாக நோன்பு முடிந்ததும் 2 நோன்புகள் பிடித்துக் கொள்ளுமாறு சொல்லிக் கொடுத்தார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸிலே மிக தெளிவாக ஷாபான் மாசம் நடுப்பகுதியிலே 15வது நாளையிலே நோன்பு பிடிப்பது சம்பந்தமாக தெளிவாக பேசப்பட்டிருக்கின்றது. 2வது ஹதீஸ் தான் இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீஸ். இது ஒரு பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது. பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் ஏனைய ஹதீஸுகளோடு வைத்து பார்க்கும் பொழுது இதை சேர்த்து அமல் செய்ய முடியுமான ஹதீஸ் ஆகும். அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, ஷாபான் மாதம் 15வது நாள் வந்துவிட்டால் இரவையிலே நின்று வணங்குங்கள், பகலையிலே நோன்பு பிடியுங்கள் என்பதாக அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படையிலேயும் 4 மதுஹபுகளுடைய தீர்ப்பின் பிரகாரமும் பராத் நோன்பு பிடிப்பது சுன்னத்தான விடயமாக இருக்கின்றது. இலங்கையிலே உள்ளவர்களுக்கு இந்த பராத் நோன்பு எப்பொழுது பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தால் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பின்னேரம் இரவு நோன்பு நோற்று 4ஆம் தேதி புதன்கிழமை பகலைக்கு நோன்போடு இருக்க வேண்டும். இவ்வாறு இந்த ஒரு நோன்பு பிடிப்பதன் மூலமாக அவர்கள் பராத் நோன்பு பிடித்தவர்களாக ஆகிவிடுவார்கள். இதிலே முடியுமானவர்கள் கூடுதலாக பிடிக்கவும் முடியும். அதே போன்று நாங்கள் யாசின் ஓத வேண்டியது 3 யாசின்கள் ஓத வேண்டியது செவ்வாய்க்கிழமை மஹ்ரிபு தொழுததன் பின்னர் தான் நாங்கள் 3 யாசின்கள் ஓதி அதனுடைய நியத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நியத்தின் பிரகாரம் அந்த யாசின்களை ஓதி அதிலே இறுதியிலே வரக்கூடிய அந்த துவாவையும் ஓதுவது சிறந்த விடயமாக இருக்கின்றது. இது ஒரு குறைந்த அமல் தான். இந்த 3 யாசின் ஓதுவது ஒரு குறைந்த அமல். இதைவிட அதிகமாக தாராளமாக செய்து கொள்ளலாம். இதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அதிலே ஓதப்படக்கூடிய அந்த துவா அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதியதாக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதியதாக ஹதீஸிலே சொல்லப்பட்ட துவாவாக இருக்கின்றது. அது இந்த பராத்துக்கு மட்டுமல்ல, எல்லா நாட்களிலேயும் தேவைகள் நிறைவேறுவதற்காக ஓதப்படக்கூடிய துவாவாக இருக்கின்றது. எனவே அந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அதிலே எந்த விதமான கருத்து பிழைகளும் கிடையாது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.